உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 8ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 சனிக்கிழமை மாசி மாதம் 24ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எது, குறிப்பாக முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன், தின ராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறார். நவமி திதி பிற்பகல் 12:32 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமேல் தசமி திதி வந்துடுது. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு நாள் முழுதும். சூலம் கொண்ட திசையாக கிழக்கு, பரிகார பொருளாக தயிர், வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர். இன்னைக்கு ஹனுமன் சுவாமியினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சிருக்கிறதும், ஹனுமன் சலீசாங்கிற மந்திரம் துளசிதாசர் ராமாயணத்தால் எழுதப்பட்ட அந்த ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கிறதும், ஆஞ்சநேயருடைய புகழ் பேசுவதும், அவர் சஞ்சீவி பருவத்தை தூக்கிட்டு இருக்க காட்சியை பார்க்கறதும், வீட்டு அருகாமையில் இருக்க ஹனுமன் சுவாமி ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்கிறதும், துளசி, உலர் திராட்சை, பழங்கள் சமர்ப்பணம் செய்வது மேலும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்படி சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மறந்துட்டேன் அப்படிங்கிறது இருக்கும். சோ ஃபோனை மறந்துட்டேன், சார்ஜரை மறந்துட்டேன், ஐடி கார்டை மறந்துட்டேன், டெபிட் கார்டை மறந்துட்டேன், கிரெடிட் கார்டை மறந்துட்டேன், இந்த ரேஷன் கார்டை மறந்துட்டேன், இந்த எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதை மறந்துட்டேன், இந்த கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க அதை மறந்துட்டேன் அப்படின்னு. சார் சந்திரன் மறைஞ்சாருன்னா எனக்கு ஞாபகம் மறதியெல்லாம் வருமா? இந்த சின்ன சின்ன பொருட்களை தேடுறப்ப நம்ம வீட்டில் இதை வச்சுட்டனே காணமே, அதை வச்சுட்டனே காணமே அப்படின்னு தேடும் பொழுது, அரகாசம்மா உனக்கு வெல்லம் வாங்கி வைக்கிறேன், மறதிக்கு மாணிக்க விநாயகங்கிற வார்த்தையை மேஷராசினியர்கள் சொன்னாங்கன்னா அந்த காணா போன பொருள் உடனே கையில் டக்குன்னு தென்பட்டுடும். யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுத்துருவாங்கன்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். பணப்புழக்கம் மகிழ்ச்சி தரும். அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட். சார் டிரான்சாக்ஷன் நல்லா இருக்குமா? ஆமாம், ஒரு இடத்துல அமௌண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கேன் கார்த்திக் சார். கண்டிப்பாக வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு காரியங்கள், பிளான் பண்ண விஷயம் பிளான் பண்ணபடியே போகும்னா பாருங்களேன். சந்திரன் உங்களுக்கு முன்னாடி சஞ்சாரம் செஞ்சாருன்னா அப்போ எல்லா விஷயமே முன்கூட்டியே திட்டமிட்டு பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. இன்னைக்கு நீங்கள் இன்னும் சொன்னாலே எல்லாரும் நம்புவாங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஆமாங்க இந்த வெள்ளை காக்கா பறந்துச்சுங்க, ஆமாங்க ஜோடி காக்காவோட சேர்ந்து பறந்துச்சுங்க அப்படின்னு ஆமான்னு தலையாட்டுவாங்கன்னா பாருங்களேன். தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு லா இப்படி டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணாலும் அதை ஆமோதிக்கக்கூடிய ஒரு நாள், ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும். உடனே நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் வந்துடக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ஸை மட்டும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இன்னைக்கு நாளை பார்த்தால் மிதுனராசினியர்களுக்கு அத்தனையும் நன்மை அப்படிங்கிறது இருக்கும். உங்ககிட்ட யாரையும் இன்னைக்கு பொய் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் எத்தனை பொய் வேணால் சொல்லலாமுங்க. அதுதாங்க உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு பலன். கேளிக்கை, வாடிக்கை, விருந்து, இயல் இசை, நாடகம். இந்த சனிக்கிழமை சாயந்தரம்னா வெளியில தான் ஸ்நாக்ஸு, சாப்பாடு, ரவுண்டு தான், அவுட்டர் தான் அப்படின்னு அவுட்டர் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்ட குறை, ஆமாம் எங்கேயோ விட்டுட்டேன், இந்த விட்டுட்டேன்னா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. ஏங்க விட்டது நீங்கள் பார்க்கறது மட்டும் எங்களை பார்க்க சொன்னீங்கன்னா எந்த ஒரு நியாயம்? அப்போ பொருளை மறதியாக வச்சதோ தேடுறதோ நீங்கள்,
அடுத்தவங்களை தேடி கொடுங்கன்னா இது எப்படி நான் கேட்குறேன். அப்போ இருந்தாலும் யாருக்கோ ஒருத்தருக்கு அது கையில் தட்டுப்படும்ல, இப்படி தட்டுப்படாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சார் தேட சொல்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்கு உண்டு. அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை. ஆமாம் சார், காலையிலே முழிச்சுக்கிட்டேன், பேமெண்ட்டை வேற கொடுக்கணும், டேட்டு வேற ஆயிடுச்சு, பேமெண்ட் வேற வர மாட்டேங்குது. நமக்கு வர்றதெல்லாம் லேட்டாகவே வருது, ஆனால் அந்த ரிசீவபிளை மட்டும் உடனே கேட்டெல்லாம் வாங்கிட்டு போயிடு. என்ன பண்ணுறது, ஜனங்களுக்கு அவ்வளோ தட்டுப்பாடு இருக்குது. கடகராசி நேயர்களே, கொஞ்சம் கொடுத்து அப்படி ரவுண்டில் விட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இப்படி ரவுண்டில் விட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு ரொட்டேஷன் லைஃப் அப்படிங்கிறது கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாள் பொழுதுல இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஆதாயம் தாயம் ஒன்று. உங்களை ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது. உங்கள் அத்தாரிட்டேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், உங்கள் டேலண்ட் என்ன, உங்களுடைய நிர்வாகத்திறன் சான்ஸே கிடையாது. அதே மாதிரி யாரை எங்கே வைக்கணும், எது முன்னாடி எது பின்னாடி, அதை கண்ணாடியில் தெளிவாக பார்த்து எதை நம்பணும் எதை நம்ப வேண்டாம் அப்படின்னு தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள், டிக் அடிக்க வேண்டிய தருணங்கள். லிஸ்ட்டு ரெடியாப்பா, ப்ரொவிஷ்னரி, ஸ்டேஷ்னரி, மளிகை சாமான், சம்பள பில்லு, பால் பில்லு, அந்த பில்லு இந்த பில்லு எல்லாம் ரெடியா, எல்லாம் கிளியரா, இப்படி கிளியராக அடித்து எறிய வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்போது நல்ல பாட்டு அப்படிங்கிறது இருக்கும். இந்த நிப்பாட்டு, பின்பாட்டு, பஞ்சப்பாட்டு இருக்கவே இருக்காது. அப்போ எத்தனை பாட்டு இருக்குது பாருங்களேன். சார் நீ பாட்டில் பெரிய கில்லாடி சார் அப்படின்னு போயம் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவியே நீங்கள் தான் அப்படின்னா அது மிகையாகாது. ஒன்றே ஒன்று, இந்த பலிக்கு பலி புலிக்கு புலி நம்ம எப்பேற்பட்ட ரவுடின்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேணவே வேணாம். 1க்கு 2 தடவை எல்லாம் உஷாராக எடுத்து வச்சுக்கிட்டீங்களான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த ஃபோனில் சார்ஜ் குறைஞ்சி போயிடும். ஐயா உங்ககிட்ட ப்ளக் இருக்கா, ஐயா சி டைப் பின் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ளக் பின் இருக்கா, என் ப்ளக்கு வேலை செய்யலை, நான் ப்ளக் எடுத்துகிட்டு வரல, நான் சார்ஜர் எடுத்துகிட்டு வரல, திடீர்னு சார்ஜ் குறையுது அப்படின்னு இந்த பேட்ரி லைஃப் அட உங்கள் லைஃபுக்கு பேட்ரி இருக்கும் இன்றைக்கி. ஆனால் பாருங்கள் உங்கள் ஃபோனில் இருக்க பேட்டரியோட பவர் எவ்வளோ கம்மி ஆகுது. அதே மாதிரி மின் உபகரணங்கள், மின்சார உபகரணங்கள் கொஞ்சம் லேசாக மக்கர் பண்ணும். லைட்டாக டல்லாக அடிக்குது சார், நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிற ஆள் இன்றைக்கி பாருங்கள் அந்த கலர் லைட்டாக டல் அடிக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். லேசாக கேதுவுக்கே உங்கள் ராசியில் டல் அடிக்குது, அப்புறம் உங்களுக்கு டல் அடிக்காதா? அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ப்ரொசீஜர், ப்ராசஸ், புரோட்டோகால், பாலிசி, அது என்ன பாலிசியோ தெரியல அப்படின்னு நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நின்னா எப்படி? கொஞ்சம் பிடிவாதத்தை மட்டும் தவிர்த்துட்டு இன்னைக்கு நாளை பார்த்தால் அத்தனையும் ஜெயமாகும். மதிப்பு, மரியாதை, கௌரவம், பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், நம்ம அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு, தகப்பனார் வழி உறவுகள், தகப்பனாரின் ஞாபகங்கள், அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அப்பப்பா, அதை சொல்கிறதுக்கு தான் நீ வந்தியாப்பா அப்படின்லாம் கூட கேட்கலான்னா பார்த்துக்கங்களேன். இப்படி பூர்ண கும்பம் முதல் மரியாதைங்கிறது எல்லா இடத்துலையும் உண்டு. உங்கள் சொல்லுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி கண்கூடாக பார்க்கறதுக்கான ஒரு தருணம். அதே மாதிரி பழைய கடன்களை அடைக்கிறதுல இன்றைக்கி துலாம் ராசி நேயர்கள் மாதிரி முடியவே முடியாது. வட்டி தொகை, வாடகை தொகை, சீட்டு தொகை, அதே மாதிரி வரவு பற்று, அப்பா திருப்தியாக இருக்குது அப்படின்னு திருப்தின்னு சொல்கிற தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை டேஞ்சர். என்ன சார் ஆரம்பிக்கும் போதே டேஞ்சருங்கிறீங்க? இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது. ஹிடன் கண்டிஷனு, ஹிடன் காஸ்ட்டு, இந்த எக்ஸ்ட்ரா நம்பர் போடுறது, எஸ்டிடி நம்பர் போடுறது, உங்ககிட்டயே பில்லு போடுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் தானே அடுத்தவங்களுக்கு பில்லு போடுவீங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் உங்ககிட்டயே பில்லு போடுறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்னு. சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. சில வரவு செலவுகளையும் தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாதுங்கிற தருணங்கள் ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். நிர்பந்தம், கண்டிஷன், கணக்கு பார்க்க வேண்டாம்ப்பா, போய் தொலையுது அப்படின்னு கணக்கே பார்க்க வேணாம் அப்படின்னு, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிடலாமா, ஒளிச்சு ஓரமாக போட்டுடலாமா, குமிச்சு போட்டுடலாமா அப்படின்னு தள்ளிவிட வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, இந்த அழகுங்கிற விஷயம் நீ இருக்காது. பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ் இருக்காது. ஆனால் உங்களோட கான்ஃபிடென்ஸ், உங்கள் தில்லுக்கு துட்டுக்கு தில்லு தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். தில் மனதில் தைரியமாக இருக்கு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை நானும் கொஞ்சம்
தைரியமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இருக்கும். அதே மாதிரி பண விஷயம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், கைக்கு கை மாறும் பணமே, மணி ஃப்ளோ அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக இருக்கும். உங்களுக்கு வருவது என்ன, திருப்பி போவது என்ன, வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள், கெட்டிக்காரத்தனமான தருணங்கள், பூஜை புனஸ்காரங்கள், வழிபாடு. அந்த ஆஞ்சநேயர் கோயிலோட தரிசனம் பாருங்க, இன்னைக்கு சனிக்கிழமைல சார் கரெக்டாக ஞாபகப்படுத்திட்டேன் சார், நீ பெரிய கில்லாடி சார் அப்படின்னு சொல்லலாம். கில்லாடிக்கு கில்லாடி, கீரை விடைக்கு கீரை விடை, ஆமை விடைக்கு ஆமை விடை, மெதுவடைக்கு மெதுவடைன்னு சொல்கிற தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக. ஆஞ்சநேயருக்கே வடமாலை ரொம்ப விசேஷம் இல்லையா? அப்புறம் நான் அதெல்லாம் பற்றி சொல்லாமல் இருப்பேனா? இன்னைக்கு வடமாலையவோ வடையவோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துலேருந்து கார்த்தி சார் சொன்னாருன்னு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, எனக்கு அது போதுமானது. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சார் இது நமத்து போச்சு, இது கொஞ்சம் அப்பளம் பொரியலை, இது வறுக்கலை, இது உப்பு பத்தலை, இந்த பற்றாக்குறைகள் கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும், வேற வழி இல்லை. கொஞ்சம் பத்தலை அப்படின்னு அதை டீசெண்டாக சொல்கிற தருணங்கள் மகராசி நேயர்களுக்காக உண்டு. டீசெண்டான எதிரிகிட்ட மோதிர வேண்டிய அமைப்பு. என்னதான் எதிரியாக இருந்தாலும் உங்களை டீசெண்டாக தானே ட்ரீட் பண்ணுறாங்க, அப்போ நீங்களும் டீசெண்டாக ட்ரீட் பண்ண வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். சோம்பேறித்தனம் தான் இன்னைக்கு முதல் எதிரியாக இருக்கும். இருந்த இடத்துல இருந்தே காரியம் சாதிக்கணும்னா மாண்டிக்க போகிறது நீங்கள் தான். கொஞ்சம் அலைஞ்சு திரிய வேண்டிய தருணங்கள், எதிர்ப்பு பலமாக தான் இருக்கும். பேசி ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு போயிடுது சார், ஏசிலையுமே நமக்கு வேர்க்குது அப்படின்னு. கூட்ட நெரிசல், கும்பல், நீங்கள் வேற கோவிலுங்கிறீங்க, சாயந்தரம் ஆஞ்சநேயருங்கிறீங்க, ஒரே கூட்டமாக இருக்குது சார், கும்பல் ஜாஸ்தி இருக்குது. ஜனங்களுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல, எள்ளு தீபமாக போடுறாங்க, கும்பலாக இருக்குது, உட்காந்துருக்காங்க, என்ன தான் பண்ணணும்? ஆஞ்சநேயரோட பெருமையை பேசுங்க மகர ராசி நேயர்களே, அது நன்மை தர வேண்டிய அமைப்பு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம். நேர்மையாக சம்பாதிச்சாலும் 10 ரூபா கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற தருணம் நிச்சயம் உண்டு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடையணின் ஆபரண சேர்க்கை, குழந்தையோட உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம், உங்கள் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு தருணம். அதே மாதிரி இன்னைக்கு பிரத்யேகமான ஆடை, அதாங்க உங்கள் ஃபேவரட் ப்ளூ இருக்கும்ல, அதை எடுத்து போடுங்க அப்படின்னு. சார் எனக்கு ஃபேவரட் ப்ளூன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்கள் நான் போட்டிருக்கிறது ப்ளூ தானே எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அந்தளவுக்கு நீங்கள் பெரிய கில்லாடியா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். கேள்வி, என் கேள்விக்கு பதில் என்ன, கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதில் என்ன? அர்ஜுனன் கீதா உபதேசத்தப்போ கிருஷ்ணர்கிட்ட அத்தனை கேள்வி கேட்டான். நீங்கள் எத்தனை கேள்வி கேட்க காத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அத்தனை கேள்வியும் யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாமல் தான் தடுமாறிக்கிட்டு இருப்போம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம், காரியங்கள் ஜெயமாகும், உண்மை, உழைப்பு, உயர்வு, நம்பிக்கை, நாணயம் இருந்தது அப்படின்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுமங்கல், ஏறின வாகனம் இறங்காமல் இந்த கிட்டத்தில் தான், அந்த பக்கத்தில் தான், ரவுண்டு அடிச்சே தீருவேன், போயே தீருவேன், வந்தே தீருவேன், பார்த்தே தீருவேன் அப்படின்னு பேச வேண்டிய தருணங்கள். சுபங்கள் சூழ் வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம், எதிரிகிட்டையும் சௌக்கியம் விசாரிக்க வேண்டிய தருணங்கள். உங்கள் ராசியிலே வீட்டிருக்க உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவுடன் என்ன ஒரு பலமாக இருக்கார் அப்படின்னா, கண்ணாடி பொருட்கள், பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், நடிகன் என்றும் மாறியாச்சு. அப்போ நடிச்சு தான் அடங்கப்பா மீனராசி நேர்களே, நீங்கள் நடிக்க மாட்டீங்களான்னு, என்ன ஸ்டைலு, என்ன கலரு, என்ன பந்தா, இன்னைக்கு எல்லாம் சீன் போட வேண்டிய நாள் அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். சுக்கிரனே அப்படிதான் இருக்கிறாரு. கண்ணாடி கூண்டுக்குள்ள ஏசியில் வேகமான வாகன பிரயாணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள், 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.